ஜெய் ஸ்ரீராம். நாம் ஐந்தாவதாக பார்க்க போகும் தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கமே இருக்க வேண்டியதன் அவசியம். தர்மத்தின் வழியிலேயே நடக்கும் உத்தமரான விபீஷணர் சுந்தரகாண்டத்தில் ராவணன் ஹனுமனை கொன்றுவிடுங்கள் என்று உத்தரவிடும்போது ராவணனின் தம்பியான விபீஷணர், அண்ணா, அரச தர்மங்கள் அனைத்தும் அறிந்தவர் தாங்களே தூதுவனை கொள்வது தர்மமல்ல என்று அறிந்திருந்தும் அந்த செயலை செய்கிறீர்கள், இன்னும் பல தவறான செயல்களையும் செய்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டினார். இதையெல்லாம் ஏற்க இயலாத ராவணன் சபையில் அனைவர் முன்னிலையிலும் விபீஷணரின் மார்பில் எட்டி உதைத்து திட்டினார். இந்த அவமதிப்பை தாங்க முடியாத விபீஷணர் ராவணனின் சபையை விட்டு அகன்று ஸ்ரீராமரது திருவடிகளே தனக்கு சிறந்த இடம் என்று தீர்மானித்து ஸ்ரீராமரிடம் வந்து சேர்ந்தார். இந்நிகழ்வின் மூலம் உற்ற உறவாக இருந்தாலும் அறத்தின் வழியே சிறந்தது என உணர்த்தியுள்ளார் விபீஷணர். ராமாயணத்தில் மற்றொரு நிகழ்வாக அயோத்தியா காண்டத்தில் கைகேயி சூழ்வினை படலத்தில் தசரதர் கைகேயிக்கு கொடுத்த வாக்குப்படி கைகேயி கேட்ட வரங்கள் இரண்டும் அநீதியானது என்று தெரிந்தும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அறத்தின் வழியே நின்று தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி உயிர் துறந்தார். மற்றொரு நிகழ்வாக அயோத்தியா காண்டத்தில் பள்ளிப்படை படலத்தில் அயோத்தியிலிருந்து பரதனுக்கு தகவல் சென்று அயோத்தி நகரம் வந்தடைந்து கோட்டையில் கொடி தாழ்ந்திருப்பதை கண்டார். நடந்த அனைத்து விஷயங்களையும் தாய் கைகேயின் மூலம் அறிந்து கொண்டு அன்னை கைகேயின் மேல் கடுமையான கோபம் கொண்டு அவரை கொல்வதற்கு துணிந்தார். பிறகு அண்ணன் ஸ்ரீராமர் வந்து தாய் கைகேயி எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன் என்று யோசித்து கோபத்துடன் அந்த எண்ணத்தை கைவிட்டார். இதை கம்பர் கொடிய வெங்கோபத்தால் கொதித்த கோளரி கடியவள் தாய் என கருதுகின்றனன், நெடியவன் முனியும் என்று அஞ்சி நின்றனன், இடி உறும் அணைய வெம்மொழி இயம்புவான் என்று கூறுகிறார். மேலும் கம்பர், நீ இனம் இருந்தனை யானும் நின்றனன் ஏ எனும் மாத்திரத்து ஏற்றுகின்றனை, ஆயவன் முனியும் என்ற அஞ்சினேன் அலால் தாய் எனும் பெயர் என்னை தடுக்கற்பாலதோ என்று விளக்குகிறார். அதாவது பரதன் கைகேயியை பார்த்து, நீ பிழை செய்தாய், உன்னை தண்டிக்க வேண்டியவன் நான், அப்படி இருந்தும் உன்னை தண்டிக்காமல் விடுவது நீ என் தாய் என்பதால் அல்ல. கானகத்திற்கு சென்றிருக்கும் அண்ணன் திரும்பி வந்து என் அன்னை கைகேயி எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று அஞ்சியே உன்னை விடுகிறேன். எந்த ராமனை காட்டிற்கு அனுப்பினாயோ அவரால் தான் இன்று நீ உயிரோடு இருக்கிறாய். தாய் என்பது உனக்கு பெயரளவில் தான் பொருந்தும். அந்த சொல்லுக்கு நீ சிறிதும் தகுதியற்றவள் என்று கூறி உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கமே நின்றார் பரதர். மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே, கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்து வறண்டிருக்கும் நெஞ்சத்தில் மழையென பெய்து ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாழும் விதியை நீக்கும் தீயாக இருந்து உற்ற உறவாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கமே நிற்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் உணர்த்தியுள்ளார் பரதர். கைகேயியை கூனி மாற்றினார். ஆனால் கைகேயியால் பரதனை மாற்ற முடியவில்லை. தர்மத்தில் பற்று உடையவனை யாராலும் மாற்ற முடியாது. ஜெய் ஸ்ரீராம்.